ஹலோ காய்ஸ், இன்னைக்கு மாஸ்டர்ஸ் எவல்யூஷன் மான்வாவோட எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து இன்னமும் அதிக வீடியோஸை நல்லா போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பேட்டில் ரொம்ப இன்டென்ஸாக போயிருக்கும். அப்படியே அங்கே கையெல்லாம் முறிஞ்சு போயிருக்கும்ல, அங்கே தான் இந்த எபிசோடே ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட நிலைமையும் இப்போ மோசமாக இருக்கு. நம்ம ஹீரோவோட உடம்புல ரத்தம் ஊற்றாத இடமே இல்லை, எல்லாம் எத்தனையும் அப்படி ரத்தமாக ஊற்றுது. நான் இத்தனைக்கும் என்னோட பிளட் லைனை அவிக்கன் பண்ண, அப்படி இருக்கும் போதும் திரும்பவும் என்ன ஜீரோக்கு கொண்டு வந்துட்டீங்களே. ஹி சொல்லி ஆகணும். பல வருஷம் வச்சு தெரியுமா மற்றவங்களோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ணி. டீச்சர், ஃபிசிக்கல் டெக்னிக்கில் நான் உங்ககிட்ட தோற்று போகலாம், என்கிட்ட வேற ஒரு வழியும் இருக்கு, அதை தான் நான் பயன்படுத்தலான்னு இருக்கேன். இப்படி அவன் சொல்லும் போது அவன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய உருவமே கிரியேட் ஆகும். அவனோட டைட்டன் ஃபார்மை தான் அவன் அவைக்கன் பண்ணியிருக்கான். நேற்று நைட்டு தான் அந்த டைட்டனோட டெம்ப்ளேட்டை ஜெயிண்ட் ஆந்த்ரோப்ரோமோஃபிக்ஸ் அந்த டெம்ப்ளேட்டுக்கு நான் அப்டேட் பண்ணேன். இப்போ அதோட பவர் லெவலும் சும்மா வேற லெவலில் இருக்கும். இதை பார்த்து அவங்க வியந்து போக போகிறாங்க. என்ன இது, நம்ம யோசிச்சதை விட நம்ம டிசிப்ளின் கிட்ட மாஸ்டரஸான ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. உடனே நம்ம காங்கும் ஒரு பயங்கரமான ஆறாவை வெளிப்பாத்தீங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி நீ உன்னோட ஸ்கில்ஸை பயன்படுத்த போறேன்னா நானும் ஒரு டீச்சரா என் கிட்ட இருக்கிற பெஸ்டான ஸ்கில்ஸை உனக்கு காட்டணும் இல்லையா இப்படின்னு தூரத்துலேருந்து ஒரு தாக்குதலை பண்ண, அது பயங்கரமாக பாஞ்சின்னு வந்து மூஞ்சிலே அடிக்கும். அந்த அட்டாக்னால எல்லா இடமும் புகை மூட்டமாகுது. அதுக்கிடையிலேருந்து நம்ம ஹீரோவும் வர, இந்த வாட்டி அவனோட ஜெயிண்ட் ஃபார்ம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் மெக்கா பீஸ்ட் ஆந்த்ரோப்ரோமோஃபிக்ஸ் இப்படின்னு பயங்கர வேகமாக வரும்போது நம்ம ஹீரோ பார்த்து அவங்க ஆச்சரியமாகறாங்க. நம்ம ஹீரோ அந்த டைட்டன் ஃபார்மில் ஒரு பயங்கர வேகமான ஒரு பஞ்ச் அடிக்கிறான். பஞ்சும் ஒரு ப்ளூ கலர் ஆறாவோட வரும்போது அப்பயும் அவங்க காமா தான் இருக்காங்க. அப்படின்ட்டு நம்ம காங்கோட கையில ரெட் கலர்ல ஏதோ ஒரு ஆறா அப்படியே சர்ஜ் ஆகும். அத்த செகண்டே ரெண்டு பேரோட கையும் அங்க நேருக்கு நேரு படும் போது அந்த ஜெயிண்டான மெக்கா டைட்டன் அதோட கை அப்படியே சுக்குநூறா போக ஆரம்பிக்குது. இதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா முன்ன இருந்ததை விட டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்படி இருக்கும் போது எப்படி ஏதோ கிழிக்கிற மாதிரி அசால்ட்டா அவங்க பிச்சு மேய்றாங்க. அப்படி நம்ம ஹீரோ ஆச்சரியமாகும் போது அங்க காங்கோ மேலே ஏறிட்டு சொல்றாங்க, இன்னைக்கு ஆர்மரோட வாயில ஒழிஞ்சு இருக்கியோ, நான் யோசிக்கல இவங்களோட டிடெக்ஷன் அந்த ஸ்கில் வந்து இந்த அளவுக்கு டெரிஃபைங்கா இருக்கும்னு. ஏன்னா இந்த உடம்புல இருக்கும் போது நான் எங்க இருக்கேன் அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்துல கண்டே பிடிக்க முடியாது. அப்படி இருக்கும் போது இவங்க அசால்ட்டா அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படின்னு நம்மளால ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆனா அங்கேயும் அவங்க விடல. வெளியில வரியா இல்ல நானே உன்னை வெளியில வர வைப்பா. உடனே நம்ம ஹீரோ முகத்துல ஏகப்பட்ட முள்ள வர வைக்கிறான். இதனால அவங்க பின்னாடி போற மாதிரி இருக்கு. சார், நான் சொல்லி ஆகணும், உங்களோட தாக்குதல் அது இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது என்னோட நியூக்ளியர் பீம் அதை எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க அதை நான் பார்க்கணும். இதனால ஒன்றும் நீங்க மெல்ட் ஆக மாட்டீங்க, ஆனாலும் நான் பார்த்தாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க, திடீர்னு நம்மளால வேற ஒரு இடத்துக்கு வந்தாரான். அந்த இடத்துல நம்ம முள்ளா இருக்கிற செயினுங்களுக்கு இடையில வசமா ஆளு மாட்டிக்கிறான். அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது இது அதே இடம். இதுக்கு முன்னாடியே காங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும் போது இதே இடத்துல தான் நம்ம ஈயோட தலை துண்டாச்சு. அட, இந்த இடம் இங்கிருந்து நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும். ஆனா யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிளேடும் செம்ம வேகமா அப்படி கீழே வருமா. நல்ல வேலை நம்ம ஹீரோ கிட்ட இப்போ வேம்பயர் எபிலிட்டி இருக்கு. உடனே அவன் டைமை உரைய வைக்கிறான். அங்க ரக்குதும் அப்பியர் ஆகுது. நம்ம ஹீரோ மனசுலயே யோசிக்கிறான், டீச்சரு வேணும்ட்டே என்ன இந்த மாதிரி ஒரு டொமைனுக்கு தள்ளி இருக்கு. இந்த டொமைன் இது கம்ப்ளீட்டா செப்பரேட்டான ஸ்பேஸ். இது அவங்களோட டொமைன், இது அவங்களோட கில்லிங் இன்டென்ட் அது மூலமா கிரியேட் ஆயிருக்கு. இதை உடைக்கிறதுக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. லிச்சுவல் எனர்ஜியை எதிர்த்தா ஒண்டிதான் என்னால இதை உடைக்கவே முடியும். ரக்கூத், சீக்கிரம் அந்த பிளேடை எப்படியாச்சும் உட. அதே மாதிரி ரக்கூடும் கவுன்லெஸ் ஆன பஞ்ச் அங்க கொடுக்க அந்த பிளேடும் சுக்குநூறா உடஞ்சு போகுது. நம்ம ஹீரோ மாட்டி நின்ற அந்த இல்யூஷன் அதுவும் உடையுது. ஆளு ஃபைனலி முழிக்கிறான். ஏய் என்னப்பா, ஃபைனலி நீ எழுந்துட்டியா? ஆனா ஏதோ ஒன்று உனக்கு மேலே இந்த அந்த ஷெல்லு அது ரொம்ப டஃப் ஆயிடுச்சு இப்படின்னு அங்கே சொல்ல, நம்ம ஹீரோ இப்போதான் அங்கே முழிக்கும் போது யோசிக்கிறான், டீச்சரு என் மேலே இந்த அந்த ஷெல்லியை உடச்சிட்டாங்களா? இப்போ இதுதான் விஷயம்னா பயங்கர வயலண்டா அதை கிழிச்சு ஏற்றிருக்காங்க. அப்படி பண்ண வேண்டிதான் அது எடுக்கவே முடியும். இப்போ அதே விஷயம் தான் அங்கே ஏற்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லி அந்த அளவுக்கு பயங்கரமான அந்த ஷெல்லை கிரியேட் பண்ண. அப்படி இருக்கும் போது அந்த ஷெல்லியை அவங்க பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட பவரை சப்ரஸ் பண்ண முடியாது. டீச்சர், சீட்டிங் தானே பண்ணீங்க. உடனே நம்ம ஹாங்கோ, என்னது சீட்டிங்கா? நான் கண்டிப்பா சொல்றேன், நான் ஃபேரா ஜெயிச்சிருக்கேன். நான் ஒன்றும் சீட்டிங்க அந்த மாதிரி விஷயம் எதுவும் பண்ணல. ஆனா டீச்சரு, நீங்க சொல்றதுல உண்மை வந்து எதுவும் எனக்கு தெரியலையே. வெல், மேபி இப்படி இருக்கலாம். டைனியா கொஞ்சோண்டு தேவையான ஃபோர்ஸை நான் பயன்படுத்திருக்கலான்னு வச்சுக்கோ. நான் உனக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கு. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி விஷயம்லாம் என்னை தடுக்க போதில்ல. இது கேட்குற நம்ம ஹீரோ காங்க ஒரு மாதிரி பார்க்க காங்கோட முகமே அங்கே மாறிடும். அப்படியே அவங்க கெஞ்ச ஆரம்பிச்சுறாங்க, ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ரூல்ஸை உடைக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டு ஒண்டி போயிடாத,
ஏன்னா நீ இல்லைன்னா தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். இத்தனை வருஷத்துல என் கூட விளையாடுறதுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை, என்னை விட்டு போயிடாத இப்படின்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி அங்க அழுவ ஆரம்பிக்க நம்ம ஹீரோ தான் அங்க சமாதானம் பத்துறான். டீச்சர், அதுக்கு நீங்க இப்படியெல்லாம் அழுவ வேணாம். அப்போனா நீ என்ன சொல்ற, அதாவது என்னை விட்டு போக மாட்டே அதானே? என்ன நீங்க விட்டு போறதை பத்தி பேசுறீங்க? நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு டிசைபிளா மாறி இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப சீக்கிரமா உங்களை விட்டு போயிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி அவன் சொல்ல ஒரு சில செகண்ட்ல காங்கோட ரியாக்ஷனும் அப்படியே மாறும். யாரு சொன்னா, நான்லாம் ஒன்றும் அழுவல. அட இது என்ன, அதுக்குள்ள இவங்க இப்படி ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்மளும் ரொம்ப ஆச்சரியமாகறான். இதுக்கப்புறம் அவங்க ஜூஸ் எடுக்கும் போதே நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோவோட பவர்ஸை பத்தி அவங்க சொல்றாங்க. நான் என்னோட பவர்ஸை வச்சு உன்னோட பவர்ஸை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். உன்னோட லெவல் அது எனக்கு மேட்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா மற்றவங்களை கம்பேர் பண்ணா டெஃபினட்டா நீ ஒரு கிஃப்டட் பர்சன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? நீ எந்த விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற? ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம ஹீரோவோட மைண்டுக்கு வருது அந்த ஜெயிண்ட் டைட்டனோட கையை இவங்க அசால்ட்டா வச்சிருப்பாங்களே, அது என்ன டெக்னிக் அப்படின்னு கேட்கறான். ஆமா சென்சே, நீங்க பயன்படுத்தின அந்த அட்வான்ஸான மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக் அது என்ன? இப்படி நீங்க லைட்னிங் வேகத்துல அசால்ட்டா அவ்வளோ பெரிய ஜெயிண்ட் கையை உடைச்சிங்க. நீ சொல்றது அந்த ஸ்லாஷிங் அதை பத்தி சொல்றியோ? அதை டீச் பண்றது கஷ்டமான விஷயம். ஆனா போக போக எனக்கே அந்த விஷயம் வந்து தெரியும். உனக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும், அதை வச்சு உன்னால கண்டுபிடிக்க முடியும். என்னது, என்ன ஃபீலிங்? அப்புறம் தான் காங் சொல்றாங்க, ஒரு லைன் அது வந்து உனக்கு தெரியும். அந்த லைன் அது எல்லாத்துலயும் உனக்கு தெரியும். அது ஒரு மாஸ்டரோ இல்ல ஒரு ஹியூமனோ, ரெண்டு பேரோட பாடியிலையும் ஏகப்பட்ட ப்ரிசைஸான பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த த்ரெட் போற அந்த பாயிண்ட்டை நோக்கி நீ தாக்கிட்டாலே போதும், உன் முன்னாடி இருக்க எந்த விஷயத்தையும் உன்னால சுக்குநூறா உடைக்க முடியும். அதை நீ இப்படி சொல்லலாம், அது ஒரு கில்லிங் லைன்னு. நம்ம ஹீரோக்கும் இப்பதான் அந்த விஷயமே புரியுது. இந்த கில்லிங் லைன் இருக்குல்ல, இந்த டெக்னிக் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்டானது. சாதாரணமா ஒரு பஞ்ச் அடிக்கும் போது அதோட ப்ரூட்டல் ஃபோர்ஸ் அந்த மாஸ்டரை குத்தி கிழிக்கும், அதே டைம்ல டேமேஜ் நம்மளுக்கும் ஆகும். ஆனா இந்த டெக்னிக் அப்படி இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு போச்சரிங் பண்றதுக்கான டெக்னிக் மாதிரி தான். இதுல ப்ரிசைஸா எங்க குத்தினா என்ன ஆகும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதனால்தான் டீச்சரால எல்லாத்தையுமே பிச்சு மேய முடியுது. உடனே நம்ம ஹாங்கோ அவங்க ஜூஸை குச்சிக்கினே சொல்றாங்க, உன்னால இந்த விஷயத்த கத்துக்க முடியும். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறணும். ஏன்னா சாலிடான மார்ஷியல் ஃபவுண்டேஷன் இருந்தா ஒண்டிதான் இந்த மாதிரி டெக்னிக்கை உன்னால பயன்படுத்த முடியும். இன்னமும் அதுக்கு நீ குவாலிஃபை ஆகல. ஏன்னா ஒரு மார்ஷியல் டிசைபிளுக்கும் மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. நான் பண்ண விஷயத்த நீ கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ஜஸ்ட் பிசிக்கலா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாம நம்ம மைண்டையும் நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஒரு டிசைபிள் லெவல்ல இருந்து மார்ஷியல் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு போகும்போது உனக்கு கிரிட்டிக்கலா ஒரு நியூவான எபிலிட்டி வந்து கிடைக்கும். அதுதான் இன்னர் விஷன். இது மூலமா உன்னோட மெரிடியம் ப்ரெஷர் பாயிண்ட், இன்டர்னல் ஆர்கன், உள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் உன்னால பார்க்க முடியும். இதை நீ கத்துக்கினா உன்னோட எனர்ஜியை ரீஃபோர்ஸ் நல்லா பண்ண முடியும். உன்னோட பிசிக்கல் பாடியோட லிமிட்டையும் ஏற்ற முடியும். சிம்பிளா சொன்னா, எந்த அளவுக்கு உனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாடியோட ஸ்ட்ரென்த்தும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது கேட்கிற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். யாரு யோசிச்சா நம்ம காங் வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல டீச்சரா இருப்பாங்கன்னு. சும்மாவா இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸரா இவங்க இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட நாலேஜ் எல்லாரை விடவும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், அந்த வேம்பையர் டெம்ப்ளேட் அது எப்போ எனக்குள்ள ஃபியூஸ் ஆச்சோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. இப்பதான் புரியுது எல்லாமே இவங்க சொன்ன விஷயம் தானே. காங், நான் உங்ககிட்ட கேட்கணும், என்னன்னா நீங்க சொன்ன அந்த அட்வான்ஸான மெத்தடு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்கு? 4 ஸ்டேஜ் இருக்கு. ஹுலுவோ, ஹெல்லு, சைலன்ஸு, நோ பிரீத்திங்கு, இந்த மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்கு. அதுலயும் அட்வான்ஸான டெக்னிக்கு, மார்ஷியல் ஸ்கில்ஸு இதெல்லாம் 4 டியர்ஸா ரேங்க்ல இருக்கு. டியாங் கேங்கு, டிஷா, ஷிவாங் ஹுவாங், அன்ரேங்க்டு இப்படின்னு 4 டிஎஸ்ஐ இது இருக்கு. இதுல இந்த ஸ்கூல்ல மோஸ்ட்லி அன்ரேங்க்டா இருக்கிற அந்த அட்வான்ஸ் டெக்னிக்கை தான் கத்து தருவாங்களே. அன்ரேங்க்டு டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு பெனிஃபிட்டும் இருக்கு. போதுமான அளவுக்கு பிளட் எனர்ஜியும் மார்ஷியல் பவரும் 80% இருந்தாலே போதும், அதுலயே அவங்களால பிரேக் த்ரூ பண்ண முடியும். அதனால தான் ஸ்கூல் லெவல்ல இந்த மாதிரி அவங்க அன்ரேங்க்டு மெத்தடை பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஹங்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சுவாங் ஹுவாங் அந்த டியர்ல இருக்க மெத்தடை தான் அவங்க மினிமமே பயன்படுத்துவாங்களே. சரி, இது ஓகே. மீதி இருக்க அந்த டியாங் கேங்கு, டிஷா அந்த டியரு, இது 2 பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. இப்பதான் அவங்க அதை பத்தி சொல்றாங்க. இந்த டியாங் கேங் இந்த ஸ்கில் இருக்குல்ல, வகையில இது ஒரு எஸ் ரேங்க் மாதிரி ஒரு ஸ்கில் தான். மோஸ்ட்லி எங்க கிடைக்கும்னா ரொம்ப ஹிடனான ரிலியம், ஏன்ஷியன் ரூயின் இல்லையா, இது வரைக்கும் யாருமே போகாத ஒரு இடம் இருக்கும்ல, இருக்கலாம். இந்த உலகத்திலேயே 10க்கும் கீழே தான் ஏதோ இருக்கு. இந்த மாதிரி நம்ம இருக்கிற இந்த யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இதுவும் அதுல ஒண்ணு. ஆனா உன்னோட கரண்டான ரேங்க்குக்கு உன்னால அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா ஏதோ ஒண்ணு உன்னால அந்த டிஷா அந்த டிஎல்ல இருக்க டெக்னிக்கை கத்துக்க முடியும். கேட்கிற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான்.
ஏன்னா ஆளுக்கு எப்படியாச்சு ஒரு ஹை டியர்ல இருக்க டெக்னிக்கை கத்துக்கணும், அதுக்கு தான் ஆளு ஆர்வமா இருக்கான். அந்த இடத்துல காங்கோ ஏதோ ஒரு புக்கை பத்தி சொல்றாங்க. கில்லர் போதி ஹார்ட் சூத்ரா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இது உள்ள டிஷா லெவல்ல இருக்க அட்வான்ஸான டெக்னிக் வந்திருக்கு. நானே மாஸ்டர் செஞ்ச ஒரு டெக்னிக் தான். அதே மாதிரி நீ கத்துக்கனால ஒரு டெக்னிக் டெவில் இன் த ஃபிளாஷ். இந்த டெக்னிக்கோட ப்ரீவியஸ் ஓனர் சியாஹோ அவரே இந்த டெக்னிக் மூலமா தான் அதை இன்னமும் வேற லெவலுக்கு கொண்டு போனாரே. சொன்னோன்னே நம்ம ஹீரோவோட கண்ணும் பயங்கரமா மின்னுது. ஐயோ எனக்கு வேணும் அந்த டெக்னிக்கை, நான் எப்படியாச்சும் கத்துக்கணும். சரி நானே சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. கில்லிங் டொமைன் ஆக்டிவேட் இப்படின்னு சொல்ல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டொமைனுக்கு வந்தால அதே டொமைனுக்கு இப்பயும் வந்திருக்கான். முன்னாடி தான் நம்ம காங்கோ இருக்காங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? ஏன்னா எனக்கு பிளட்டோட ஸ்மெல்லுனா ரொம்பவும் பிடிக்கும். அப்புறம் நைட் ஆயிது, நம்ம அங்கே வரும்போது திடீர்னு நம்ம ஹீரோ முன்னாடி போயின்னு இருப்பான். ஸ்டார்டிங்ல வேற யாரோ அப்படின்னு யோசிப்பான். அதுதான் தெரியுது அது நம்ம தானே. ஏய் உன்னோட ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு? நானும் கேள்விப்பட்டேன் நீ அப்படி அவன் சொல்லும் போது திடீர்னு அவனோட கழுத்து கிட்ட ஒரு பயங்கரமான கத்தி அப்படி இருக்கும். உடனே நம்ம சாவும் அலாட்டாவ. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது, அடச்சா நீ தானா, நான் வேற யாரோ அப்படின்னு யோசிச்சேன். அங்க பார்க்கும் போது அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன ஆச்சு இன்னைக்கு, நீ என்ன பண்ண? சா பார்க்கும் போது பயங்கரமான கில்லிங் இன்டென்ட் அவனுக்குள்ள இருந்து வரும். ஏன்னா சாவோட கண்ணுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டீமன்ஸை கொண்டு அதுக்கு மேல நம்ம ஹீரோ கில்லிங் இன்டென்ட்டோட இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காட்சி அவனுக்கு தெரியுது. நம்ம என்னதான் ஆச்சு, எப்படி அவன் இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா மாறினான்? இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 10 அவருக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சீன் அப்படியே 10 அவருக்கு முன்னாடி போகுது. அந்த இல்யூஷன் ரிலேயத்துல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் நம்ம ஹீரோ தேடி வரும். அங்க காங்கோ சொல்லிடுறாங்க, உன்னால இந்த இடத்துல மார்ஷல் ஸ்கில்லோ இல்ல பவர்ஸையும் நீ பயன்படுத்தக்கூடாது, ஒன்லி பிளேடு, வெறும் அந்த பிளேடை வச்சு இங்க வர ஒரு டீமனையும் நீ கொல்லணும் அப்படின்னு அங்க சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் அந்த இடத்துல 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட கொச்சன்னு நம்ம ஹீரோ மேல அப்படியே பாயுதுங்க. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி வெறும் ஒரு நைஃபை வச்சு நான் எப்படி முடிக்க முடியும்? இந்த விஷயத்தை நீ தொடர்ந்து பண்ணணும். உன்னோட பாடியில அந்த சென்சேஷன் இருக்கிற வரைக்கும் நீ விடக்கூடாது. தோலை உரிக்கிறது, அந்த ஸ்லைஸ் பண்றது, போனை உடைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் உன்னோட மூளையில நீ ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த கில்லிங் லைனு, அந்த அக்யூரசி, அந்த ஃபாஸ்டான வேகம் எல்லாத்தையுமே நீ வெளிக்கொண்டு வரணும். சரி ஒரு கை பாத்திர வேண்டியதான். அங்க வர டீமன்ஸை ரொம்ப கொடூரமா கண்ணா பின்னான்னு வெட்டி போட ஆரம்பிக்கிறான். காங்கும் சைட்லயே யோசிக்கிறாங்க, இந்த பையன் கரண்டா இந்த டிஷா டியர்ல இருக்க இந்த டெக்னிக்கை இவன் கத்துக்கிறான், அதுவும் என்னோட இல்யூஷன்ல. நான் மோஸ்ட் ஆஃப் த மார்ஷல் டிசைபிளுக்கு இதை கத்துக்கணும், அதுக்கு குவாலிஃபிகேஷனே இல்ல. அப்படி குவாலிஃபை ஆகாம கத்துக்கினா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஈயோட மென்டல் ஸ்டேட் அது ஒண்டி அப்நார்மலா ரொம்ப ஹை ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அந்த கில்லிங் இன்டென்ட் அதுவே நம்ம ஹீரோவை மொத்தமா முழுங்கிடும். ஆனா அதையும் தாண்டி இந்த அளவுக்கு இவன் ஸ்டேபிளா இப்போ வரைக்கும் சண்டை போறானா, இவன் உண்மையிலேயே ஒரு திறமசாலி தான். நானும் இவன் இதுக்கப்புறமா என்ன பண்ணுவான் அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீன் அப்படியே நம்ம நோக்கி வருது. நம்ம ஹீரோ ஜாலியா அங்க குளிச்சிங்கன்னே சொல்றான். ஒரு நாளாச்சு அந்த ட்ரைனிங்ல கிட்டத்தட்ட செத்து போயிட்டு உயிரோட வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் வந்திருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கேன். ஆனா இங்க இருக்கும் போது சோகமா இருக்கு எனக்கு. இப்படி இவன் சொல்லும் போது நம்ம சூ கிட்ட இருந்து அங்க கால் வருது. அங்க கால் அட்டன் பண்ணிட்டு, ஹே சூ என்ன விஷயம்? அம்மா நீ ஏதோ ஒரு விஷயத்த கேட்டியா, அதை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. இப்போ அந்த விஷயம் என் கிட்ட இருக்கு, அதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அதே மாதிரி அவங்க தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உன்னால தான் நானும் ஃப்ரெஷ்மேன் ட்ரையல்ல ஃபர்ஸ்ட் வந்தேன், அதுக்கு ரொம்ப நன்றி. அட நீ இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? அதாவது உன்கிட்ட தான் அந்த விஷயம் இருக்கா? இதோ இப்பயே நான் வரேன் எப்படி இவன் சொல்ல நம்ம சூ ரொம்ப வெக்கப்படுறா. இல்ல நீ வர வேணாம், இந்த மாதிரி நான் ட்ரோன் வழியா சீக்கிரமா அனுப்பிடுறேன். சரி உன்னோட மென்டாரை நீ மீட் பண்ணியா? அது யாரு? அதை பத்தி நீ எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. நானும் டீன் பாயை மீட் பண்ணேன், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்குள்ள அதிகமான பொட்டென்ஷியல் இருக்குன்னு, அதனால அவங்க என்ன ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறதுக்கு ஒத்துக்கினாங்க. அப்படியா? நல்ல விஷயம்தான். ஆனா நீ சொல்லவே இல்லையே உன்னோட மென்டார் அது யாருன்னு. இதை கேட்கிற நம்ம ஹீரோ பாட்டப்ல உட்காந்துங்கன்னே அங்க யோசிக்கிறான். நான் சொன்ன விஷயத்த அவ கேட்டானா சத்தியமா அவளால தூங்கவே முடியாது. இருக்கிற அந்த பெரிய கிராண்ட் மாஸ்டர் அதாங்க அந்த 5 டீனு, அவங்க எல்லாரையுமே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா இன்னைக்கு தூங்க மாட்டா. அது என்னன்னா இப்படின்னு அவன் உட்காந்து பபுள்ஸா விட ஆரம்பிப்பான். இல்லைக்கும் நம்ம ஆளு என்ன சொல்றான் அப்படின்னு புரியாது. இதெல்லாம் நம்ம காங் வேற சொல்லியிருப்பாங்க யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாதுன்னு, அதனாலயே ஆளு கம்முன்னு இருக்கான். சுவும் கேட்கறான், ஆமா என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. ஆனா நம்ம ஹீரோ சொன்னானா இல்லையா அது நம்மளுக்கு தெரியல. இப்படியே பாதி செமஸ்டர் அப்படியே அங்க போயிட்டு
இப்போ வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் டேமோ எண்ட் ஆக போகுது. இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நிறைய விஷயம் அங்க ஏற்பட்டிருக்கும். ட்ரெயின்ல லூக்கஸ் அப்படின்னு ஒரு பையனை நம்ம பார்த்தோம்ல, அந்த பையன் அவன் டிராகன் பிளட் சொசைட்டி அப்படின்னு ஒரு டீமை உருவாக்குனா. அதுல ஏகப்பட்ட ஆளுங்களை சேர்த்து ஒரு பவரான டீமா அவன் இருந்தான். இந்த ஹங்டு யூனிவர்சிட்டில இருந்து வந்த லோக்கல் ஸ்டூடெண்ட் கூட கிளாஷ் ஆகும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ரெப்புடேஷனும் அவங்க குறைய ஆரம்பிச்சது. சண்டேல ரெப்புடேஷனையும் தாண்டி நிறைய விஷயத்த அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் இப்போ கரண்டா ஃபர்ஸ்ட் இயர்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற பர்சன்னா ஜியாங் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். அவன் தான் இப்போ நேஷன் லெவல்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கான். ஃபர்ஸ்ட் இயர்ல டாப்பான ஸ்கோரையும் ஆளு பண்ணியிருக்கான். இது வேற வேர்ல்டு வைடா பிராட்காஸ்ட் ஆச்சு. அதுலயும் சில ரூமர்ஸ் இருக்கு. கிரேட்டான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் டாங்சன் அவரே இந்த பையனை பாராட்டி இருக்காராம். இந்த பையன் தான் ஃபியூச்சர் நேஷனோட கிரேட் வாரியரா இருக்க போறானா. அதே மாதிரி நம்ம அவன் தானே இதுக்கு முன்னாடி வேர்ல்டு வைடா பாப்புலரா இருந்தான். இந்த செமஸ்டர்ல எங்க இருந்தான் என்ன ஆனா எதுவுமே யாருக்குமே தெரியல. அதனாலயே நம்ம ஈயோட ஸ்பாட்லைட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. நம்ம பத்தி நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அதை பத்திலாம் ஒரு துளி கவலை கூட இல்ல. அவன் திரும்பவும் ஹாங் இருக்கிற அந்த இடத்துக்கு வரான். ஹாங்கோ ட்ரைனிங் பண்ணும் போது காலால பின்னாடி மிதிச்சுங்கன்னே இருக்கா. நான் இப்படி பண்ற மூலமா என்னோட மார்ஷியல் எனர்ஜி அது கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள போகும். இதனால உன்னால ஈஸியாவே அந்த கில்லர் போதி சூத்ரா இதை உன்னோட உடம்புல ரீஃபைன் பண்ணி பிரேக் த்ரூவும் பண்ண முடியும். இப்படின்னு அவ ஒரு டைம் பண்ணும் போதும் நம்ம ஹீரோக்கா ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா அவ சாதாரணமா பண்ணல. நம்ம ஹீரோவோட மார்ஷியல் எனர்ஜி அதை பிளாக் பண்ணி விட்டுட்டா. பண்ற அந்த ஃபோர்ஸ் இருக்குமே ஏதோ ஒரு மலையை தூக்குற மாதிரி இருக்கு எனக்கு. இவ கொடுக்குற ஃபோர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பாடியில இறங்கின்னு இருக்கு. அது இறங்கும் போது ஏதோ சாகுற அளவுக்கு எனக்கு பயங்கரமான வலியும் ஃபீல் ஆகுது. என்ன ஆச்சு இன்னமும் 1000 இருக்கு இப்படின்னு சொல்ல, நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன் கேக்குறவ ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறா. அந்த இடத்துல பயங்கரமா மாங்குன்னு குதிக்க ஆரம்பிக்க ஹீரோக்கும் அது ரொம்ப வலிக்கும். ஆனா அவனுக்கும் ஒரு ஈகோ இருக்குல்ல. இதனால ஆளு விடாம 997 998 999 1000 இப்படின்னு முடிக்க 1000 வந்தோடனே ஒரு பயங்கரமான எனர்ஜி நம்ம ஹீரோக்குள்ள சர்ஜ் ஆயிருக்கும். அந்த இடமே ரெட் கலர் புகை மூட்டமா இருக்கும். நம்ம ஹீரோவோட அந்த மேல இருக்க ஸ்கின்னு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ யோசிச்ச மாதிரியே தான் அந்த எனர்ஜி இப்போதான் அங்க முழுமையா போயிருக்கு. நான் எதிர்பார்க்கல. நான் வழக்கத்தை விட இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறின மாதிரி இருக்கு. இப்படி உன்னோட பாடியும் ரொம்ப அருமையா இருக்குமா. இதையும் ஒரு விதமா பாக்குறா. ஹேய் தயவு செஞ்சு கண்ணை மூடுங்களேன். அது என்ன கண்ணை இப்படி வச்சு நீங்க பாக்குறீங்க. சரி இப்போதைக்கு நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு நான் திரும்பவும் போறேன். என்னை விட்டு போறியா என்ன? இப்போ போய் தான் ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 மாசமா நான் இங்கேயே இருந்திருக்கேன். இப்படி இருக்கும் போது சன்லைட்டை நான் கொஞ்சமாச்சு பார்க்கணும் இல்லையா? ஆனா நீ எனக்காக வருவல ஆப்வியஸா நான் வருவேன். ஏன்னா டெரிபிளா உங்க கூட இன்னமும் நான் விளையாடணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபைனலி 3 மாசத்துக்கு அப்புறமா வெளியில வரான். நான் யோசிக்கல இந்த மாதிரி 3 மாசமா சன்லைட்டை பார்க்காம இருப்பேன்னு. சன்லைட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலனாலும் நான் கண்டிப்பா அந்த விஷயத்த ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏதோ ஒன்று ஹங்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிரேட்ஸ் அது எதை பொறுத்து இருக்கும்னா நம்ம பண்ற அந்த மிஷின் அதை பொறுத்து இருக்கும். அதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. அதுக்குன்னு ஏகப்பட்ட கோஸ்டும் இருக்கு. பயங்கரமான ஆளுங்களை ஹண்ட் பண்ணணும். இல்லை ரொம்ப கொடூரமான ரிலேயத்துக்கு போய் நிறையவே சீக்ரெட்டான விஷயங்களை நம்ம முடிக்கணும். இல்லை பீஸ்டுங்களோட அட்டாக் வரும்ல அதில் போய் ஹெல்ப் பண்ணணும். இல்லைனா ஃபாரின் எனிமீஸ் இவங்க கூட சண்டை போடுற மாதிரியும் சில பல மிஷின்ஸ் இருக்கு. சரி நான் வேற எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும் போது மிஷின்ஸை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். இப்படின்னு மிஷினை எடுக்கலான்னு நாங்கள் போறான். முன்னாடி தான் நம்ம சாவும் இருக்கான். உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா நீ ரொம்ப நாள் என்னை வெயிட் பண்ண வச்சிட்ட. இப்படின்னு இவங்க மிஷின்ஸை எடுக்க போறாங்க. ஸோ இங்கே இந்த எபிசோடும் முடியுது. உண்மையை சொன்னா இந்த எபிசோட்ல அந்த அளவுக்கு பெருசா எதுவும் வந்திருக்காது. இந்த எபிசோட நல்லா கூந்து கவனிச்சிங்கன்னா ஏகப்பட்ட டைம் ஸ்கிப் வந்திருக்கு. ஒரு வாட்டி அரை செமஸ்டர் தாண்டி போயிருக்கும். இன்னொரு வாட்டி 3 மாசத்தை அப்படியே அவங்க ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே நம்மளுக்கு தெரியல. இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம ஹீரோ அவன் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அதே மாதிரி இதுக்கப்புறம் அவங்க ஒரு மிஷினை தான் எடுக்க போறாங்க. இதுக்கப்புறம் தான் லைட்டா குழப்பமா இருக்கும். நான் இதுக்கப்புறம் ஹன் பண்றது ரோபோட்டு அல்ட்டு கும்பலு காடு இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஆனா கவலைப்பட வேணாம். இதை நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.